வணக்கம். சாய்மொழி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னா, பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துல என்ன நடக்குது, என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்குது, பிளஸ் பூரி ஜெகநாதருடைய வரலாறு என்ன சொல்லுது, அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, அங்க சென்று வந்தா எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்மளால அனுபவிக்க முடியும், கிருஷ்ண பரமாத்மா எந்த மாதிரியான ஒரு சக்தியை அல்லது ஒரு ஆசையை நமக்கு வழங்குறாங்கன்னு அனைத்து விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல பூரி ஜெகநாதருடைய ஆலயம் எங்க அமைந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஒரு மாநிலமான ஒடிசாவில் வங்காள விரிகுடா கடல் பாயக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் பூரி. அங்கதான் ஜெகநாதருடைய ஆலயம் அமைந்திருக்குது. அதுதான் நம்ம பூரி ஜெகநாதருடைய ஆலயம்னு நம்ம கூப்பிடுறோம். அந்த பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தினுடைய ஒரு ஹிஸ்டரியா பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீல மாதவன் சொல்லிட்டு முதல்ல ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் அதை எம்பெருமான வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப சபர இன மக்களால ஒரு காட்டுல வச்சு நீல மாதவன் என்ற பேர்ல பூரி ஜெகநாதரை முதல்ல வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தியை கேட்ட இது இந்திர தூய்மன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்திர தூய்மன் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ராஜாவா இருக்கிறாங்க. அவங்க அந்த நீல மாதவனை வழிபாடு செய்யணும்னு ஆசை கொண்டு அதை தேடி எல்லா இடத்துக்கும் அலைந்துட்டு இருக்கும்பொழுது, அந்த நீலமாத்தவன அந்த சபர இன மக்களால வணங்கப்பட்ட தெய்வம் கடல்ல மிதந்து வந்ததாக, அந்த கட்டையா தான் அந்த தெய்வம் இருக்கும், ஒரு மரக்கட்டையா மிதந்து வந்ததாக சொல்லப்படுது. அப்ப அந்த மரக்கட்டையை எடுத்து இந்திர தூய்மன் என்ன செய்யறாங்கன்னா, தேவ சிற்பியான விஸ்வகர்மாட்டு சொல்லி இந்த மாதிரி கண்ணனுடைய உருவமும் பலராமனுடைய உருவமும் சுமித்ராவுடைய உருவமும் எனக்கு செய்து கொடுங்க, ஆலயத்துல நாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க செய்து கொடுத்து அந்த தெய்வம் தான் இன்ற அளவுக்கும் நம்ம வச்சு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமா இருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில இதுதான் அதனுடைய ஸ்தல வரலாறு. இதுல இருக்கக்கூடிய ஒரு மர்மங்கள் தான் இந்த வரலாற்றோட அதிகமா மக்களால ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, எல்லா ஊர்லயுமே எல்லா நாட்டிலையுமே காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் ஒரு துணியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் அசையணும். ஆனா பூரியில மட்டும் காற்றுக்கு எதிர் திசையில மேல இருக்கக்கூடிய கொடி பறக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சுதர்சன சக்கரம் என்பது சிவபெருமானால மகாவிஷ்ணுக்கு வழங்கப்பட்ட சக்கரம். கடைசியா மகாபாரத முடிவின் போது எல்லாத்திற்கும் கடைசியா அவர் தானே சொல்றாங்க, நானே பொறுப்பு, கர்மாவும் நானே தான், அழிவும் நானே தான், ஆக்கமும் நானே தான் சொல்லிடுறாங்கல்ல. அப்ப இந்த விதமான அழிவுகளுக்கு எல்லாம் மனம் வேதனைப்பட்டு சுதர்சன சக்கரம் விழுந்ததாக சொல்லப்படக்கூடிய இடம் தான் பூரின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பூரியில இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம், அதாவது கோபுரத்தின் மேல அது வடிவமைச்சிருப்பாங்க. எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அது நம்மளே பார்க்குற மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாவே எல்லாரும் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதோட மிகப்பெரிய ஒரு உச்சமான ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன வங்காள விரிகுடா பக்கத்துலதான் இந்த பூரியினுடைய இடம் அமைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஆலயத்திற்குள்ள வரும்பொழுது மட்டும் கடலுடைய ஓசை நிக்குது, வெளியில போகும்போது கடலுடைய ஓசை கேக்குது. அந்த சிங்கத்வாரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்திற்கு வரும்பொழுது கடல் ஓசை சுத்தமா நின்று ஒரு நிசப்தமான அமைதியை உணர முடியக்கூடிய ஒரு நிலையை அந்த இடம் நமக்கு உருவாக்கி தருது. அப்ப தெய்வம் என்பது ஒரு நிசப்தமான இடத்துலதான் இருக்கிறாங்கன்றதுக்கான சாட்சியை நம்மளுடைய பூரி ஜெகநாதர் அங்க ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு திருவிளையாடல் செய்திருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதோட ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. பிரசாதம் கொடுக்கும் பொழுது 7 விதமான மண்பாண்டங்களை வைத்து உணவு தயாரிப்பாங்க. அதுல அதிசயம் என்னன்னா, அதாவது அடுப்பு கீழே இருக்கிற பானையோட மேல 7வது பானையா இருக்கிறதுலதான் முதல்ல உணவு தயாராகும். அப்ப அங்க இறைவன் இருப்பது இதை விட சான்றா யாராலையும் சொல்ல முடியாது. சோ இத்தனை மர்மங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமா தான் நமக்கு பூரி ஜெகநாதருடைய ஆலயம் இருக்குது. அதோட ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, 12 இருந்து 19 வருடத்திற்கு ஒரு முறை பூரி ஜெகநாதத்துல இருக்கக்கூடிய மூலவரா இருக்கக்கூடிய அந்த மர சிலைகள் புதுசா வடிவமைக்கப்பட்டு புதுசா 12 வருஷத்துக்கு 19 வருஷத்துக்கு புது சிலை வச்சுக்கிட்டே வருவாங்க. அதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அங்க மகாவிஷ்ணுனுடைய இதயம், அதாவது நம்மளுடைய மகாபாரத அடிப்படையில ஒரு வேடுவனால பாதத்துல அம்பு எய்யப்பட்டு மகாவிஷ்ணு இறந்ததாக, கிருஷ்ணர் இறந்ததாக சொல்லப்படுது. அப்ப அந்த கிருஷ்ணருடைய இதயம் என்பது அந்த கோவில்ல இன்னமுமே இருக்குது. அந்த கோவில்ல ஒரு விஷயம் செய்வாங்க, அதாவது
உயிர் பிரசாதம்னு சொல்றாங்க. அந்த உயிர் பிரசாதம் மாற்றும் போது கரண்ட் எல்லாம் நிறுத்திட்டு அந்த பூசாரியுடைய கண்களை கட்டிட்டு அந்த சிலையிலேருந்து எடுத்து புது சிலையில ஒரு பொருளை வைப்பாங்க. அதை தான் கிருஷ்ணருடைய சிலைன்னு நம்ம கிருஷ்ணருடைய இதயம்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அப்ப அந்த இதய துடிப்பு கிருஷ்ணருடைய இதய துடிப்பு இன்னுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னுமே நம்பப்படுது. காரணம் என்னன்னா, அவர் கொடுத்த அஸ்வத்தாமனுக்குடைய கொடுத்த இந்த சாபமும் இன்னை வரைக்கும் உயிரோட இருந்து அஸ்வத்தாமன் இருக்கிறாங்க. அப்ப காந்தாரி கொடுத்த சாபமும் உன்னுடைய குலம் முன் கண் முன்னே அழியும்லாம் சாபம் கொடுத்தாங்க. அதுவும் நடந்துகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில தெய்வம் ஒரு மனிதனால சம்பரிக்க முடியாது. சோ அந்த இதயத்திற்கு இன்னமுமே உயிர் பிறப்பதாக நம்பப்படுது. அப்ப குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த இதயத்தோடு இருக்கக்கூடிய தெய்வமா அங்க பூரி ஜெகநாதர் ஒரு உயிரோடவே இருக்கிறாருன்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது. அந்த உயிரோட இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்தீங்கன்னா சகல பாக்கியங்களும் கிடைக்கும், சகல நோய்களும் விலகும். குறிப்பா சொல்லணும்னா பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாதரை வழிபாடு செய்தீங்கன்னா, ஜெகம் என்றாலே உலகம். அப்ப உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு ஸ்தலமா தான் பூரி ஜெகநாதருடைய ஸ்தலம் இருக்குது. அது கிருஷ்ணருடைய இதயம் என்பது ஒரு ஆர்க் ரியாக்டர் மாதிரி தன்னைத்தானே இயங்க வைக்கக்கூடிய சக்தி பெற்றது. அது இன்னமுமே இருக்குதுன்றத நம்ம நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவிலா இருக்கு பாருங்க. இத்தனை மர்மம் இருந்தும் இதுக்கெல்லாம் சயின்டிபிக்கா எந்த விதமான ப்ரூஃபும் சொல்ல முடியல. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நீட்டாவும் நான் சொல்லலை. கோபுரத்தினுடைய நிழல் கீழப்படியாதுன்னு எவ்வளவு விதமான அற்புதங்கள் இருக்குது. அப்ப இத்தனை அற்புதங்களுக்கும் நவீன அறிவியலால விடை சொல்ல முடியல. அப்ப இறைவன் இருப்பதை இதை விட சான்றாக யாராலும் சொல்லவே முடியாது. வாய்ப்பு கிடைத்தா போரிக்கு சென்று ஜெகநாதரை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வியல்ல எண்ணற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். வேற எதை பத்தியாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அற்புதமான ஆன்மீக செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துகிட்டே வரேன். நன்றி. Oh